தொடர்ந்து 57வது நாள் போராட்டம். இந்த ஆகாஷ் கணேசன் காவல்துறையால் படுகொலை நிகழ்த்தப்பட்டு காவல்துறை மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ந்து 57வது நாளாக இந்த திடலிலே போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் நம் சமூக உறவுகள், சமூக அமைப்புகள், சமூக செயல்பாட்டாளர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். தொடர்ந்து இன்றைக்கு காலையில் இருந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சமூக உறவுகள் இந்த போராட்டத்தை வலு சேர்க்கும் விதமாக நம் சமூக கட்சிகளும் சமூக செயல்பாட்டாளர்களும் சமூக உணர்வாளர்களும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற காவல்துறையின் அடக்குமுறை தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியா தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை அடக்குமுறை அடக்கிவிட வேண்டும், அவர்களை எழுச்சி பெற விடக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணோட்டத்தில் இந்த தமிழ்நாடு காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு செய்திகளை சொல்லலாம். நமக்கு நம்மளுடைய சகோதரர் மறைந்த தீபக் பாண்டியன் அவருடைய ஊர்வலத்தில் அமைதியான முறையில் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அமைதியான முறையில் போயிட்டு இருக்கிறோம். அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்ட பல்வேறு நம் சமூகம் சார்ந்த அமைப்பு நடத்தக்கூடிய தலைவர்கள் மீது போலீஸ் ஒரு 2 காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட சமூக உறவுகளுடைய வாகனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்கிறாங்க இந்த காவல்துறை. அதே திருநெல்வேலி மாவட்டம் அதே 4 வழி சாலையில ஒரு கஞ்சா வியாபாரி என்ன செய்யறான், அவன் கஞ்சா டன் கணக்கில் அவன் மாட்டி வெளியே வரும்போது அவன் என்ன செஞ்சிருக்கான், சூசைட் பண்ணி இறந்துருக்கான். அவனுடைய ஊர்வலத்துல இரு பக்கமும் 4 வழி சாலை முழுவதும் அடைத்து மக்களுக்கு இடையூறு செய்து மிகப்பெரிய கஞ்சா போதையில் இருக்கிற இளைஞர்கள் பூரா தொந்தரவு சென்று போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மீது இந்த காவல்துறை செய்யற வழக்கு பதிவு பண்ணல. அப்ப தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு என்றால் ஒரு நீதி, மாற்று சமூகத்துக்கு என்றால் ஒரு நீதி, அப்படிதான் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த ஒரு 6 மாதம் முன்பாக ஒரு கிராமத்துக்கு உள்ள மாற்று சமூகம், நம் சமூகம் சார்ந்த உறவுகளை, பெண்கள் ஆண்களை அடிக்கிறாங்க. அடிபட்டு மருத்துவமனையில ஐக்கிரவுண்ட் மருத்துவமனையில அட்மிட் ஆகி நிறைய பேருக்கு தலையில காயம், கைகள் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. அவர்கள் அந்த மாற்று சமூகத்து மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பியை சந்திச்சு மனு கொடுக்குறாங்க. ஆனா அடிப்பட்ட நம்ம சமூகத்தின் மீது தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது போன்று 2-3 சம்பவங்கள் பாதிக்கப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் மீதுதான் இந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறது. தொடர்ந்து தென் மாவட்டங்களிலே காவல்துறையின் அடக்குமுறை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் மீதுதான் முழுமையாக இருக்கிறது. அது தூத்துக்குடியாக இருக்கலாம், திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கலாம், தென்காசி மாவட்டமாக இருக்கலாம், விருதுநகராக இருக்கலாம். சமூகத்துக்காக போராடக்கூடிய போராளிகள் மீதும் சமூக செயல்பாட்டாளர்கள் மீதும் இவர்கள் குறிப்பிட்டு காவல்துறை பல்வேறு பொய் வழக்குகளை பதிவு செய்து அவர்களை அடுத்த கட்ட செயல்பாடு செய்ய விடாமல் பல்வேறு வழக்குகளை பதிவு செய்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்தாலும் அது இந்த மக்களுக்கான ஒரு எழுச்சி கிடைப்பதில்லை. ஏனென்று சொன்னால் இங்கு காவல்துறைக்கு நம் சமூகம் சார்ந்த உறவுகள் காக்கி சட்டை போடாமலே ஒவ்வொரு கிராமத்திலும் வேலை செய்து கொண்டிருக்கிற கருப்பாடுகள் அதிகமாய் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் கருப்பாடுகள் அதிகமாய் கொண்டிருக்கிறார்கள். இந்த கருப்பாடுகளின் வேலை காவல்துறைக்கு இந்த கிராமத்தில் யாரு சமூகம் சார்ந்து சமூக முன்னேற்றத்திற்காக வேலை செய்கிறார்களோ அவர்களை காட்டி கொடுப்பது, அவர்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்வதற்கு அவர்களே ஊன்றுகோலாக இருக்கிறார்கள். இப்படித்தான் தொடர்ந்து இந்த காவல்துறை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
அது மட்டுமல்ல, ஆகாஷ் படுகொலையை கண்டித்து நாங்கள் ஒரு 3 நாள் ஆன பின்பு இந்த போராட்ட களத்திலே கலந்து கொண்டோம். தொடர்ந்து இது நான் இங்கு இந்த போராட்ட களத்தில் 5வது நாள் கலந்து கொண்டிருக்கிறேன். 3 நாள் கலந்து கொண்ட பின்பு நாங்கள் எல்லா மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஆகாஷின் படுகொலையை கண்டித்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகமாக ஒன்று திரண்டு இந்த படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு சென்றோம். அதுபோல பாளையங்கோட்டையிலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி ஆகாஷ் படுகொலையை கண்டித்து நாங்கள் போராட்டத்தை நடத்தி காட்டினோம் என்பதை இந்த போராட்டத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சமூகம் எழுச்சி பெற வேண்டும், அரசியலில் அதிகாரத்தை பெற வேண்டும், நம் சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து நாம் இழப்புகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சமூகம் எழுச்சி பெற வேண்டும், ஒற்றுமையா எழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு இங்கு பேச வாய்ப்பு கொடுத்த உறவுகளுக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.